எழில் வாக்கிங் போகிறாரு. பின்னாடியே கோபியும் போகிறாரு. கிட்ட போய் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேசணும் அப்படின்னு கோபி கேட்குறாரு. இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் தான் நீங்கள் இருக்கணும். நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிடணும். நீங்கள் பண்ணுற இதெல்லாம் சகிச்சிக்கணும். உங்கள் கூட இருக்கணும். எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு எழில் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே கோபிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன் எதுக்காக நான் வீட்டை விட்டு போகணும்? என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. நீ எதுக்காக சொல்கிற? வீட்டில் இருக்க அம்மா சொல்லட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கர கோவமாக போகிறாரு. ராதிகா பார்த்து கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு வாக்கிங் போகும்போது எழில் சொல்கிறான், வீட்டை விட்டு வெளியே போங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எவ்வளோ கோவம் வரும். அவனுக்கு அம்மா தான் பிடிக்கும். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே என்னை போக சொன்னால் தான் நான் போவேன். நான் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக இது பாக்கியாவோட வீடு. நாம் எதுக்காக இங்கே இருக்கணும்? நம்ம போகலாம் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிட்டு அப்படியே கீழே வராரு. வந்த உடனே எழிலுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. அப்படியே பார்க்குறாரு. உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியாச்சு, நேற்றே நான் சொல்லிட்டேன், எதுக்காக நீங்கள் இன்னும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுக்காகடா நான் போகணும்? இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு. இந்த வீட்டில் எனக்கு எல்லாம் உரிமை இருக்குது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பாக்கியாவுக்கு பயங்கரமாக கோவம். அப்படியே கிட்ட வராங்க. சொல்கிறாங்க, என்னது இது உங்கள் வீடா? என்னது உங்கள் வீடா? எவ்வளோ பணம் கட்டாக லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டுக்கு. இது என் வீடு, என் பேரில் இருக்குது, பாக்கியாவோட வீடு. இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் சொல்கிறேன், வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க பாக்கியா. அதை பார்த்தோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க. நீ எதுக்கு சொல்கிற? நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது. எங்கள் அம்மா சொல்லட்டும், எங்கள் அம்மா தான் நீங்கள் வர சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு சொல்கிறாரு. அங்கேருந்து ஈஸ்வரி வராங்க. அப்படியே முறைச்சிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருடா, பிள்ளைங்க உன்னை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நீயாவே போயிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போகிறாங்க. அப்படியே வராரு கோபி. எதுவுமே பேசவே இல்லை. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கர கோவமாக கத்துறாங்க. ராமூர்த்தி எல்லாருமே ஒன்றா நிற்கிறாங்க. அப்படியே கோபி எல்லாரையுமே பார்க்குறாரு. எல்லாருமே ரொம்ப கேவலமாக கோபியை பார்க்குறாங்க. கோபியும்